திராவிட சிறகுகள் திராவிட பயிலரங்கம் சூலூர் தெற்கு ஒன்றிய கழகம் இணைந்து நடத்தும் இந்த பயிலரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி சென் ராஜேந்திரன் அவர்களே, இந்த பயிலரங்கத்தில் கலந்து சிறப்புரை நிகழ்த்த வருகை புரியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களே, தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சுபவீர பாண்டியன் அவர்களே, நமது மண்ணின் மைந்தர் சூலூரிலே திராவிட இனத்தையும் திராவிட பாரம்பரியம் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செந்தலை கவுளம்மன் அவர்களே, மரியாதைக்குரிய திராவிட செயற்பாட்டாளர் தினேஷ்குமார் அவர்களே, மேடையிலே முன்னிலை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தென்றல் செல்வராஜ் அவர்களே, இங்கு முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய தளபதி முருகேஷ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைச் செயலாளர் தம்பி கபிலன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய இளைஞரணி தம்பிமார்களே, மாணவரணி செல்வங்களே, கழகத்தினுடைய முன்னோடிகள், மகளிர் அணியைச் சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது நண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ கூட்டங்களில் பேசியிருக்கின்றோம், பழகியிருக்கின்றோம், நடத்தியிருக்கின்றோம். ஆனால் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு சிறிது தயக்கமாக இருக்கிறது, நடுக்கமாக இருக்கிறது. எதை வேண்டுமானால் பேசுவது என்பது பேசுவதற்கு உரிமையில்லா, எந்த மேடையிலும் எப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் இந்த மேடையில் பேசுவதற்கு என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. திராவிட பயிற்சி பயிலரங்கம், நான் 60 வயதை கடந்தாலும் கூட இந்த பயிற்சியில் பயிலத்தான் வந்திருக்கின்றேனே தவிர பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. 50 ஆண்டு காலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை தூக்கி பிடித்து இன்னும் பயின்று கொண்டுதான் இருக்கின்றேன். நான் பயிலுவதற்கு பேசுவதற்காக வருகை உள்ள சுபவீர பாண்டியன் அவர்களுடைய பேச்சு, தமிழ் நடை, தமிழ் உச்சரிப்பு, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை அவர் சொல்லுகின்ற கருத்தை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன். திருச்சி சிவா அவர்களுடைய கருத்துக்கள், கருத்தோவியங்கள் சிறிது கொஞ்சம் நெஞ்சமல்ல. 1975ஆம் ஆண்டு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலில் பொதுக்குழு நடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்து முதலாக பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பொதுக்குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களையும் பொருளாளராக சாதிக் பாட்சா அவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றேன். எனக்கு அழைப்பு கிடையாது, நான் சிறியவன், 20 வயதைச் சேர்ந்த இளைஞன் என்னை உள்ளோட மறுக்கின்றார்கள். நீ சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது, போடா, அடையாள அட்டை உள்ள வந்தால் விட முடியும் சொல்லி அந்த கேட்டில் இருக்கக்கூடிய தொண்டரணியை உடமடுத்து விட்டார்கள். அரை மணி நேரம் போராடி பார்த்தா உள்ள அப்போ அண்ணன் ராமநாதன் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் லேட் எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தார். அவர் பிடிச்சி, அண்ணா நான் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு கஞ்சினேன். அங்கே என்ன சந்திரா பண்ணுறாங்க, தேர்தல் நடக்க போது நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு, கூட்டிகிட்டு போனால் நான் வர்றேன் அப்படின்னு. சரி வான்னு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனார். உள்ளே போய் பார்த்து இது மாதிரி ஒரு அரங்கம், அங்கே கிட்டத்தட்ட 500-600 பேர் பொதுக்குழு, அவ்வளோதான். அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் சுமார் 600 பேர் அங்கே அமர்ந்து தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்கள், பேராசிரியர் அவர்களும், பொருளாளர் அவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சிறுவன் பேண்ட் போட்டு நல்ல புல்கை சட்டோடு இன் பண்ணிட்டு ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் வந்து பேசுகிறார்கள். முதியவர்கள், தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள், நான் வரவேற்கின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் நீங்கள் வழிவிட வேண்டும், கழகத்தை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு தலைமை பொறுப்பை தர வேண்டும், எங்களை முன்னிலைப்படுத்துங்கள் என்று உரிமையோடு வாதிட்ட அந்த இளைஞன் தான் திருச்சி சிவா அவர்கள். இன்று 50 ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் பேசுவதற்கு வருகை புரிந்தார்கள். அந்த பேச்சை கேட்டு, இன்றும் அந்த பேச்சை கேட்டு பயில வேண்டும் எண்ணத்தின் காரணமாக நான் இங்கே வந்திருக்கின்றேன். அதேபோல் சுபவீர பாண்டியன் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட புலவர் செந்தமிழை கமல்தான் எப்படி நமது ஊரினுடைய முன்னோடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ, அதே போல சுபவீர பாண்டியன் அவர்கள் தமிழ் இனத்தில், தமிழ் மொழிக்காக, தமிழுக்காக, தமிழகம் மாத்திரமல்ல தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றால் அங்கெல்லாம் சென்று சிறப்பு செய்து சொற்பொழிவு செய்து
தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான். அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலாக வந்திருக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கவர்கள் திராவிட இனத்தை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் பகுத்தறிவை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் அமர்ந்திருந்தாலும் கூட உங்களை எல்லாம் பயிற்றுவிப்பது எங்களை போன்ற முன்னணி பொறுப்பாளர்களுக்கு கடமை. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பயிலரங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 62 மாவட்டங்கள் உண்டு, 200 நகரங்கள் உண்டு, 333 ஒன்றிய கழகங்கள் உண்டு, 500 பேரூராட்சிகள் உண்டு, 12,500 கிளைக்கழகங்கள், லட்சக்கணக்கான வார்டு கிளைகள் உண்டு. இத்தகைய அமைப்பை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை 1950 தொன்று தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லா கழகங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கழகங்களுக்கு சேர்ந்த தொண்டர்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தாலும் கூட இந்த சூலூர் மண்ணுக்கு ஒரு மரியாதை உண்டு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை 1950 துவங்கிய காலத்தில் இந்த சூலூர் கிளை தான் முதல் கிளை. தமிழ்நாட்டிலேயே முதல் கிளைக்கழகம் உருவாக்கப்பட்டது சூலூர். சூலூரிலே இருந்து சுடலையூர் வரை என்று அண்ணா அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் பெருமைப்படுகின்றோம். ஆகவே அதே சூலூர் ஒன்றியத்தில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தினுடைய இளைஞரணியின் அமைப்பாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றி தெற்கு மாவட்டத்தில் இளைஞரணியினுடைய அமைப்பாளராக பணியாற்றி கொண்டு இந்த சூலூர் ஒன்றிய கழகத்தில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று தளபதியால் நியமிக்கப்பட்ட சன் ராஜேந்திரன் அவர்களுக்குத்தான் முதல் உரிமை. தமிழகத்தில் இத்தனை கிளைக்கழகங்கள் இல்லாத சாதனை இந்த சூலூர் தெற்கு ஒன்றியத்தை நடத்தி காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரன் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ராஜேந்திரனுக்கு சொந்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய உரிமை திறமை எங்கு வந்திருக்கிறது என்றால் அது சூலூர் மண். இந்த சூலூர் மண்ணின் வைந்தவர் யாருமாக இருந்தால் பகுத்தறிவு கொள்கைவாதிகள், பகுத்தறிவாதிகளாகத்தான் இருப்பார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1950ஆம் ஆண்டு சூலூர் கிளைக்கழகத்தை திறந்து வைத்து உரையாற்றியது நான் சொல்லி கேட்டிருக்கின்றேன். அப்படி நான் பிறக்கவில்லை. 1967ஆம் ஆண்டு அவர் திருச்சி ரோட்டில் ஜீப்பில் போகும்போது பார்த்துருக்கிறேன். அவருடைய பேச்சுகளை வானொலியில் கேட்டிருக்கின்றேன், மைக் மூலமாக கேட்டிருக்கிறேன். தந்தை பெரியாருடைய பேச்சை சிங்களூரில் 2-3 முறை நேரடியாக சென்று கேட்டிருக்கின்றேன். தலைவர் கலைஞருடைய பேச்சை வாழ்க்கையே அவரோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டது 50 ஆண்டு காலங்கள். இத்தகைய திராவிட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படி வந்தது திராவிட இயக்கம்? 1914 நீதி கட்சி நடேசனார் அவர்களும் நாயர் அவர்களும் சார் பி.டி. தியாகராயர் அந்த பக்கத்தில் இருக்க 3 பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்கே வெண்டாடி வேந்தரை பற்றி தெரியும், அண்ணாவை பற்றி தெரியும், கலைஞரை பற்றி தெரியும், தளபதி பற்றி தெரியும். ஆனால் அந்த 3 பேர் எதுக்கடா போட்டிருக்கிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தமிழ் இனத்தில் திராவிட பாரம்பரியம் பகுத்தறிவு கொள்கையை ஊட்டி வளர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட இயக்கத்தை உருவாக்கியவர்கள் இந்த 30 தலைவர்கள். 1914 தமிழ் இனத்தில் திராவிட கட்சி தோன்றுவித்த காலகட்டத்தில் வெள்ளையராட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையரே இந்தியாவிற்கு ஒரு தனி ஒரு சுயாட்சி தரலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு சிறு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுது தேர்தல் என்று தமிழகத்தில் நடைபெற்றது. 1920ஆம் ஆண்டு நீதி கட்சியின் சார்பாக தமிழகத்தில் போட்டி போட்டு அந்த மாநிலத்தை வென்றெடுத்த கட்சி நீதி கட்சி. அந்த நீதி கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே தன்னை மகாத்மா காந்தியோடு இணைத்து பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அதிகாரங்கள் அவருக்கு பிடிக்கவில்லை. ஏழை எளிய மக்களுக்காக பகுத்தறிவாதிகளாக மக்கள் உயர்த்தப்பட வேண்டும், அடிமைத்தனம் ஒழிய வேண்டும், ஏழைகளுக்காக ஆளக்கூடிய ஒரு ஆட்சி வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆட்சியை நடத்தி கொண்டு நீதி கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்திய காலகட்டங்கள் 1924. இந்த நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 1914 உருவாக்கப்பட்ட நீதி கட்சி திராவிட கழகமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இன்று பரிமாணம் பெற்று தலைவர் தளபதி அவர்கள் மூலமாக இன்று கழகம் வளர்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய வயது 102 வயதுகள் இன்று முடிந்துவிட்டது என்று எண்ணி பார்க்க வேண்டும். 102 வயதை கடந்த ஒரு இயக்கத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். அந்த இயக்கத்திலே இருந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் நெஞ்சமல்ல. உலகத்தில் எல்லா நாட்டிலும் ஒரு மன்னன் இருப்பான், அண்ணன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு அண்ணன் கிடைத்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எல்லோருக்கும் தம்பி இருப்பது போல பேரறிஞர் அண்ணாவுக்கு தம்பிகள் உண்டு. அவருக்கென்று சொந்த குடும்பங்கள் கிடையாது. அவரோடு சேர்ந்த தம்பிகள் குடும்பம் தான் அவருடைய குடும்பங்கள். அவருக்கென்று ஆசாபாசங்கள் கிடையாது. தம்பிகளுடைய ஆசாபாசங்கள் குடும்பங்கள் தான் அவருடைய ஆசாபாசங்களாக இருந்தது. அவருக்கென்று கொள்கை கோட்பாடுகள் எதுவும் கிடையாது. தம்பிகளுடைய வளர்ச்சி, தமிழ் இனம் தமிழுக்காக வாழ வேண்டும், பகுத்தறிவு கொள்கை பரப்ப வேண்டும் எண்ணத்தின் காரணமாக அவர் வாழ்ந்தார்கள். அன்னை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறக்கும் பொழுது அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 4-5 பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
ஆனால் அவள் இருந்த பொழுது கோடிக்கணக்கான பேர் கண்ணீர் விட்டு அழுதிய கதறிய காட்சி இன்று வரை உண்டு. இந்திய அகலிலே பண்டிதர் நேருவுக்கு எடுத்து பேரறிஞர் அண்ணாவுக்கு கூடிய கூட்டம் ஒரு சரித்திரம் படைத்த கூட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரர் ஆக்கிய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளர் பணியாற்றிய காலகட்டங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் பொருளாளராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டங்கள் லட்சக்கணக்கான அன்பு உதயங்களை வீடு வீடும் சென்று ஊர் ஊராக சென்று பிரச்சாரங்கள் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்தி அண்ணாவினுடைய பிள்ளைகளாக வளர்த்த பெருமை தளபதிக்கு உண்டு. 1966 விருகம்பாக மாநாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லும் பொழுது திராவிட கட்சி என்று இல்லாமல் திராவிட இயக்கமாகத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன். தேர்தலில் வெற்றி என்பது தோல்வி என்பது சகஜமாக இருக்கும். ஆனால் திராவிட இயக்கம் என்பது தமிழகத்துக்காக தமிழ் இனத்தின் வாழ்வதற்காக பகுத்தறிவு கொள்கையை ஊண்டி வளர்ப்பதற்காக ஒரு இயக்கமாக வளர்க்கப்பட வேண்டும். தமிழ் இனம் இன்னும் முன்னேறுவதற்கு 50 ஆண்டு காலம் உழைக்க வேண்டும் என்று கூறிய தகுதி அண்ணாவுக்கு உண்டு. 50 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்று கூறிய அண்ணா 2 ஆண்டுகள் 67 ஆட்சியை பிடித்தார். ஆட்சி எதற்காக பிடித்தது? தந்தை பெரியாரின் கொள்கையில் ஆட்சியில் அமர வேண்டும், தந்தை பெரியாரின் கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்தார். ஆனால் 50 ஆண்டுகள் அல்ல, ஒரே ஒரு ஆண்டுகள் ஆண்டு விட்டு மறைந்து விட்டார். மறைந்து போதோடு சும்மா மறைந்து போல லட்சக்கணக்கான அன்பு உள்ளங்களை இதயங்களை கோடிக்கணக்கான பகுத்தறிப்புவாதிகளை உருவாக்கிய அண்ணா அவர்கள் அந்த கோடிக்கணக்கான இதயங்களுக்கு சொந்தக்காரராக தலைவர் கலைஞர் அவர்களை நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுதான் அவர் நமக்கு ஆற்றிய பண்பு மரியாதை. நம்மை தவிக்க விட்டு சென்று விடவில்லை. கோடிக்கணக்கான இதயங்களை மாத்திரமல்ல, அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த 50 ஆண்டு காலங்கள் தமிழினத்தை தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த வரலாறு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அதை பற்றி பேச நிறைய எனக்கே பேசுறதுக்கு ஆட்கையாக இருக்கிறது. 6 வயதில் திருவாரூர் வீதியில் பள்ளிக்கூடத்தை சேத்தலை சொல்லி போராடி பள்ளியில் இடம்பெற்ற பெருமை அந்த சிறுவனுக்கு தலைவர் கலைஞருக்கு உண்டு. 14 வயதிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ ஓடிவிடு, நீ நாடி வந்த நாடு இது அல்ல என்று போர்க்குரல் கொடுத்து தமிழ் கொடியை தூக்கி பிடித்து வீதிகளே வள வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியாரோடு சேர்ந்து 1944 இருந்து 52 வரை பெரியாருக்காக உழைத்து கொள்கை கொள்கைகளில் உழைத்து 50 அண்ணாவோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எல்லோரும் தலைவராகலாம். அண்ணாவின் இதயத்தை பெற்று நான் வரும்போது பத்திரமா கொண்டு வந்தோம்னா என்று இரவலாக பெற்ற இதயத்தை திருப்பி அதே அண்ணனிடம் கொண்டு சேர்த்த பெருமை நமது தளபதிக்கு சாரும். ஆக திராவிட இனம் என்பது 50 உருவாக்கப்பட்டது, 52 67 ஆட்சிக்கு வந்தது, 67 ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அத்தகைய திராவிட இனத்திற்கு பாரம்பரியத்துக்கு சொந்தக்கார தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை வளர்த்திருக்கின்றார்கள். தந்தை பெரியார் அவர்கள் 1944 ஆண்டு நீதி கட்சியிலே இருந்து திராவிட கழகத்தை உருவாக்கிய போது அண்ணா அவர்கள் அவரோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு காரணம் இந்த நீதி கட்சி ஒரு நல்ல முறை ஆட்சி செய்தாலும் கூட அதில் மாறுபட்ட கருத்தை கொண்டதால் வேறு பக்கம் வந்து திராவிட இயக்கம் வளர்ந்த காலகட்டங்கள். அவருக்கு பின்பால் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று அவர் நம்மிடையே இல்லை. இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக தளபதியை நம்முடைய விட்டு சென்ற பெருமை நமது தலைவருக்கு உண்டு. அண்ணா எப்படி கோடிக்கணக்கான இதயங்களை கலைஞரை விட்டு சென்றாரோ அதே போல கோடிக்கணக்கான அன்பு உள்ளங்களை நெஞ்சங்களை மக்களை தளபதியிடம் விட்டு சென்றிருக்கின்றார் தலைவர் அவர்கள். தளபதி தன்னுடைய மகன் என்பதற்காக அல்ல, தன்னுடைய மகன் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பதவி வழங்கவில்லை. தளபதி உழைத்த உழைப்பு திராவிட இனத்திற்காக ஒரு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. 1953 பிறந்தார். 1974 கோபாலபுரத்தில் திராவிட முன்னேற்ற இளைஞர் திமுகவை ஆரம்பித்து வீதி வீதியாக சென்று பணியாற்றினார்கள். 1979 பொதுக்குழு உறுப்பினர், 83 தலைமைச் செயற்குழு உறுப்பினராக படுக பதவியேற்றார்கள். 1988 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபொழுது அவர் அமைச்சர் பதவி ஏற்கவில்லை. தலைவர் அவர்கள் தர மறுத்துவிட்டார்கள். 96 மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதிக்கு பதவி தரவில்லை. பேராசிரியர் கூட கேட்டார்கள், ஏன் தளபதிக்கு பதவி தர மறுக்கின்றீர்கள், அவருக்கு திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறதே, தரலாமே என்று கூறினார்கள். அதற்கு தலைவர் அவர்கள் கூறினார்கள், தளபதிக்கு ஸ்டாலினுக்கு எல்லா தகுதிகளும் உண்டு என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவன் கருணாநிதியின் மகன் என்கின்ற தகுதி அவரை அதனால் அந்த தகுதி இழந்து விட்டார், அவருக்கு பதவி தர முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இது தெரியாமல் சில நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட இனத்தை வளர்ந்து வந்திருக்கிற தளபதியை பற்றியும் தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆக தளபதி அவர்கள் 1996 மந்திரியாக்கப்படவில்லை. 2006 உள்ளாட்சித்துறை மந்திரியாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர் உழைத்த உழைப்பு 50 ஆண்டு காலங்கள் கட்சிக்காக உழைத்து கட்சியிலும் சிறு சிறுக ஒரு கிளைக்கழகத்தின் உறுப்பினராக, செயலாளராக, பொதுக்குழு உறுப்பினராக, தலைமைச் செயற்குழு உறுப்பினராக உருவாக்கப்பட்டு பின் சட்டமன்ற உறுப்பினர் சாதாரணம் அல்ல. அகில உலகத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக 60 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிய பெருமை கலைஞரை தவிர உலகத்திலே வேறு யாருக்குமே கிடையாது. அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கம், திராவிட இனம், திராவிட உணர்வு. அதற்கடுத்து தளபதி அவர்கள் 8 முறை தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார்கள். 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் 6 முறையும் 4 முறை வென்று 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். பின்பு குளத்தூர் தொகுதியில் கடந்த 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2003 துணை பொதுச் செயலாளராகவும் 2008 பொருளாளராகவும் இருந்து 2017 செயல் தலைவராக பொறுப்பேற்று இன்று கழகத்தினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தளபதி அவர்கள் 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தவர். 1975 மிசா காலத்திலே சிறைச்சாலைக்கு சென்று போது அவர் வாங்கிய அடி கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அவருக்கு திருமணம் முடிந்து 5 மாதங்கள் அவருடைய துணையாரோடு அவர் வாழவில்லை. அந்த இளைஞனை பிடித்து சென்று சிறையில் அடைத்து விட்டார்கள். 12 மாதங்கள் கடுமையான சிறைவாசம், அடி உதை என்று ஏச்சுக்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஒரு தலைவன் எப்பொழுதுமே தலைவனாகுவதற்கு அனுபவம் வேண்டும், அடுத்து திறமை வேண்டும், அடுத்து பொறுமை வேண்டும், அடுத்து தைரியமாக இருக்கப்பட வேண்டும், ஒரு அதிகாரம் வேண்டும். ஆகிய எல்லாம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். தளபதி அவர்கள் 50 ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்த உணர்வு இருக்கிறதே. 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். 96 2001ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நிஜமல்ல, துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, செயலாளராக பணியாற்றி 50 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொல்ல சாதாரண சமாச்சாரம் அல்ல. அவர் பட்ட அடி உதை தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர் தலைவராக பொறுப்பேற்று முதல் முறையாக விட்ட அறிக்கை பொதுக்குழுவிலே பேசினார்கள். நாங்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் தளபதி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று ஆற்றிய உரை சாதாரண சமாச்சாரம் அல்ல. தலைவராக பொறுப்பேற்று அவர் எழுதிய முதல் வார்த்தை, என்னுடைய நடவடிக்கை சர்வாதிகாரம் நிறைந்ததாக இருக்கும், கழகத்தை கட்டுக்கோப்பாக ஏனோதான் என்று வளர்த்த மாட்டேன், சட்டப்படி கட்சியை வளர்த்துவேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் ஆணை என்று கூறி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சி, காவி ஆட்சியை, மோடி அரசை தூக்கி எறிவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கொள்கை என்று அறுதியிட்டு கூறியவர் தளபதி அவர்கள். அத்தகைய தகுதிக்கு சொந்தக்காரராக தலைவருடைய பிள்ளையாக இல்லாமல் சிறு உழைத்து படிப்படியாக உயர்ந்து வந்தவர் தான் நமது தளபதி அவர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களை தெரியும், அண்ணாவை பற்றி தெரியும், கலைஞரோடு வாழ்ந்திருக்கின்றோம். இந்த தளபதியின் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில், திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் ஊறி திளைக்க வேண்டும். நாங்களே தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய ஏராளமாக இருக்கிறது. ஆக இன்று வந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், குழந்தைகள், தம்பிமாள் அனைவரும் இந்த இயக்கத்தினோடு ஒன்று கேட்டு நடைபெற்று முடிகின்ற கூட்ட கடைசி வரை இந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் கலந்து கொண்டு திராவிடம் என்றால் என்ன, இனம் என்றால் என்ன, பாரம்பரியம் என்ன என்பதை தயவு செய்து நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த காலை வேளையிலும் எத்தனையோ பணிகளுக்கு இடையில் இளைஞர்கள் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் பொற்பாதங்களை விழுந்து கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தமிழகம் உங்கள் கையில், நாளைய தமிழகம் உங்கள் கையில். உங்களை தலைமையேற்று தமிழ் இனத்திற்காக, தமிழகத்திற்காக, தமிழகத்தின் தலைவராக உயர்வதற்கு தளபதி அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆக தளபதியின் தலைமையில் அணிதிரள்வோம், ஒன்று சேர்வோம், கழகத்தை வெல்வோம், பகுத்தறி பாசறையில் திளைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.